ஓம் ஹ்ரீம் பைரவி க்லாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். நிறைய பேர் சார் நீங்க ஜாதகம் எப்படி பார்ப்பீங்கன்னு நிறைய பேர் கேட்பாங்க. நான் எப்படின்னா, உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் டீடைல்ஸ் சரியில்லைன்னா நான் அவங்களோட கை ரேகை பார்க்குறேன். இதுக்கு எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த சைனீஸ் பாமிஸ்ட்ரி, இந்தியன் பாமிஸ்ட்ரி, நாடி பாமிஸ்ட்ரி ரொம்ப ரிசர்ச் பண்ணியிருக்கேன். என்கிட்ட மோர் தென் 10,000 ஹேண்ட்ஸ் போட்டோஸ் இருக்கு. நிறைய ரிசர்ச் போயிட்டு இருக்கு. உங்க ஜாதகத்தை நான் அதுக்கு அப்ளை பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் நான் சொல்றேன். இது என்னோட புது சிஸ்டம். ஒரு ஜாதகத்துல உங்க டைம் கரெக்டா இருந்தா பர்த் டைம் அது வச்சுட்டு உங்க நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நான் லக்னம் கண்டுபிடிச்சு அதுல விம்சோத்ரி தசா, யோகினி தசா, ஜெமினி தசா யூஸ் பண்றேன். ஒரே தசை மட்டும் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ நீங்க கரியர் பத்தி நீங்க கேட்டுட்டீங்கன்னா ராசி சார்ட் எல்லாமே தசாப்த சார்ட்டும் நான் பார்க்குறேன், நவாம்சம் பார்க்குறேன், அஷ்டக வர்க்கம் அப்ளை பண்றேன், ஹெல்த் இஷ்யூஸ் இருந்த கோட்டா சக்கரம் எல்லாமே நான் யூஸ் பண்ணேன். இது ஒரு சயின்டிபிக்கான ஒரு மெத்தடாலஜி. இது சும்மா ஒரு ராசி சார்ட் பார்த்து ஒரு பிளானட் எங்க இருக்கு, ஒரு பிளானட் அங்கே இருக்குன்னு சொல்றது இல்லை. டெக்னிக்கலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போறது. இந்த மாதிரி நான் ஹேண்டு, ஜாதகம், பிரஷ்ன சாஸ்திரம் அந்த எல்லாமே அப்ளை பண்ணி நான் ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி என்னோட சிஸ்டம் இருக்கு. நீங்க உங்க ஜாதகம் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க என்ன கன்சல்டேஷன் நீங்க எடுத்துக்கலாம். அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணிட்டு புக் பண்ணலாம். தனுசு ராசி 2026 ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு அப்புறம் தனுசு ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சதுர்த்த பாவத்தில் இருக்கிற செவ்வாய், சூரியன், அதுக்கப்புறம் சனி. பாருங்க, சதுர்த்த பாவம்னு சுகபாவம்னு சொல்லுவாங்க. இது எலிமெண்டரி எஜுகேஷன் கூட காரணம். ஸோ இங்க ரொம்ப நெகட்டிவான கிரகங்கள் இருக்கிறது இந்த எலிமெண்டரி எஜுகேஷன்னா இந்த பியூசிக்குள்ள பண்ணிட்டு இருக்கிற இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு ரொம்ப அவர் மனசுல அந்த கான்சென்ட்ரேஷன் இருக்காது, ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். நீங்க எக்ஸ்பெக்டேஷன் பண்ண மாதிரி ஸ்கோர் வராமல் இருக்கலாம். ஆனா பாருங்க, நிறைய பேருக்கு ஸ்டடீஸ்ல அவர் ஸ்லோவா இருந்தாலும் கூட வாழ்க்கையில கரியர்ல அவருக்கு முன்னேற்றம் இருக்கும். நீங்க வெயிட் பண்ணலாம். ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம் அதிகமா இருக்கு. இது ஒரு ரொம்ப நல்ல டைம். கண்டிப்பா ப்ராப்பர்ட்டி வாங்குங்க. எஸ்பெஷலி பழைய வீடு, எஸ்டேட் மாதிரி விவசாய பூமியை வாங்குற அதிகமான யோகம் இந்த ராசியில பிறந்தவருக்கு இருக்கு. சப்தம பாவத்தில் இருக்கிற குரு கிரகம் டைரக்டா அந்த ராசியை பார்க்குது. இது மிகப்பெரிய ஒரு லக் ஃபேக்டர். எப்படின்னா, உங்களுக்கு திருமண யோகம் கண்டிப்பா இருக்கு. நிறைய நாளில் ட்ரை பண்றேன் சார், எனக்கு திருமணம் நடக்கல, எதுக்கு இப்படி ஆயிட்டு இருக்குன்னு கேட்பாங்க. அவருக்கு திருமண யோகம் இருக்கு. நிறைய பேரோட இஷ்யூஸ் கோர்ட்ல இருக்கு. கோர்ட்ல கூட செட்டில்மெண்ட் நடக்கலாம். ஸோ காம்ப்ரமைஸ் ஆகலாம். இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. 7th ஹவுஸ் ரொம்ப சுத்தமா இருக்கிறதுனால மேரிட்டல் இஷ்யூஸ் எல்லாமே கிளியர் ஆயிடும் தனுசு ராசியில பிறந்தவருக்கு. தசம பாவத்தை நம்ம பார்த்தா கவர்மெண்ட் ஜாப் யோகம் இருக்கு, கவர்மெண்ட் ஜாப்ல டிரான்ஸ்பர் யோகம் இருக்கு. அது இல்லாம இந்த அரசியல் ஜாபுக்கு யாரும் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ ஒரு எல்லாருக்கும் ரொம்ப லக் ஃபேக்டர் இருக்கு. ஆனா ரொம்ப டிலே ஆயிடும். தசம பாவத்துல இருக்கிற பிளானட்ஸ் நம்ம பார்த்தா கண்டிப்பா அவருக்கு ஜாப்ல முன்னேற்றம், சக்சஸ், புது ஜாப் கிடைக்கிற சான்சஸ். சில பேர் நிறைய இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அத்தனை இன்ட்ரெஸ்ட்லும் அவருக்கு செலெக்ஷன் ஆகிற சான்சஸ் லக் ஃபேக்டர் இருக்கு இந்த தனுசு ராசி பிறந்தவருக்கு.